குழந்தைகள் வளரும் விதம், அதை பற்றி கற்போம் கற்பிப்போம். நம்ம குழந்தைங்களை வளர்க்குற விதத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அதில் எது சரி எது தவறுன்றதுக்கான சான்று நம்மளோட இந்த ஜென்ரேஷன் தான். அதில் எனக்கு ரொம்ப ஹிட் ஆனது, அடக்கி வளர்க்கப்படும் குழந்தை சண்டையிட கற்றுக்கொள்கிறது. கேலி செய்யப்பட்டு வளர்க்கப்படும் குழந்தை அதீத வெட்கத்தோடு வளர்கிறது. ஏன்னா அதிக நம்ம கேலி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு விதமான ஷைனஸ் நிறைய இருக்குமா. அன்போடு வளரும் குழந்தை உலகத்தை நேசிக்குது. ஸோ குழந்தைங்க மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுறோமோ எதை பார்க்குதோ அதுவாக தான் உருவாகுது. ஸோ ஒரு குழந்தை அதோட சுற்றுச்சூழலில் அன்போடும் பாசத்தோடையும் எல்லோரும் இருக்கிறத பார்த்தா அந்த குழந்தையும் அன்போடு தான் இயற்கையோடு ஒன்றிணைஞ்சு வளருது. ஸோ உங்கள் குழந்தை உங்களை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க, பார்த்துக்கோங்க. நேர்மையோடு வளரும் குழந்தை நியாயத்தை கற்றுக்கொள்கிறது. உண்மையிலேயே சொசைட்டியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய குழந்தைங்களுக்கு இப்போவே உள்ளுக்குள்ளே ஒரு ஈகோ, ஒரு சாரி சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்குது. பட் இது கரெக்டு அப்படின்னு அந்த பசங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி வளர்த்தா அந்த பசங்க ஃப்யூச்சரில் நல்ல விதமாக இருப்பாங்க. குறை கூறி வளர்க்கப்படும் குழந்தை வெறுக்க கற்றுக்கொள்கிறது. இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் அவங்கள குற்றம் குறை சொல்கிறத விரும்புகிறதே கிடையாது. அன்பால் சொன்னால் எதையும் சாதிக்கலாம். அவமானப்படுத்தப்படும் குழந்தை குற்றவாளி ஆகின்றது. தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது. அது சொல்கிற நேரம், சொல்கிற விதம், சொல்கிற முறைன்னு சில விஷயங்கள் இருக்குது. இந்த ஜென்ரேஷனில் இருக்க பேரண்ட்ஸ் அதில் கவனமாக இருக்கும். ஆனால் அதீத கவனமும் ஆபத்து தான். ஸோ அந்தந்த விஷயத்துக்கு தேவையான கோவத்தை காமிச்சிடுறது நல்லது. ஊக்குவிக்கப்படும் குழந்தை மன வலிமையோடு வளர்கிறது. ஸோ எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் அவங்க நம்ம என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன்னா ஒரு விஷயம் கிடைக்கும் போது மன வலிமை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னு சொன்னால் ஒரு விஷயம் நம்ம இழக்கும் போதுமே நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அதை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கற்றுக்கொள்ளப்படும். ஸோ உங்கள் குழந்தைகள் சின்ன சின்ன விஷயம் பண்ணும் போதும் நல்ல விஷயங்கள் பண்ணும் போது என்கரேஜ் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்க ஸ்ட்ராங்கான கிட்டாக வளருவாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்போம். ஆனால் யதார்த்தத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பார்த்தே கற்றுப்பாங்க. இப்போ ஒரு குழந்தை கோவப்படுதுன்னா அவங்க வீட்டில் நிறைய கோவத்தை பார்த்துருப்போம். அவங்க எப்படி கோவத்தை வெளிப்படுத்துமோ அதே மாதிரி அந்த குழந்தையும் வெளிப்படுத்தும். ஸோ குழந்தைங்களோட சின்ன சின்ன குறிப்பு நம்மளுடைய செயல்பாட்டோட ஒரு வெளிப்பாடாக தான் இருக்கும். ஸோ குழந்தைய நீ இப்படி மாறி இதை பண்ணுன்னு சொல்லாமல் நம்ம அதை மாற்றிக்கிட்டு அதுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க நம்ம என்னவா மாறணும்னு நினைக்கிறோமோ அதுவாகவே குழந்தைங்க மாறுவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறோம் மக்களே. இதை போன்று மற்றுமொரு பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாங்கள். பாய்.